வணக்கம் நண்பர்களே, என் பெயர் நல்லதம்பி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபிளாஷ் பில்லோட பயன்பாட்டை பற்றி தான் பார்க்க போறோம். வீடியோவில் போறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதை விட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. வாங்க டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போய் பாருங்க. நான் டேபிள் 1 டேபிள் 2ன்னு ரெண்டு தரப்புல வச்சிருக்கேன். ஸோ இதில் நம்ம ஃபிளாஷ் பில்லோட பயன்பாட்டை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபிளாஷ் பில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டேப்ல பாருங்க. டேட்டா டேப்ல இந்த இருக்கு பாருங்க, இதுதான் ஃபிளாஷ் பில்லு. இப்போ நீங்க பாக்குறது ஸ்கிரீன்ல பாருங்க. பட் டேட் ஃபார்மேட்டை நான் மாத்த போறேன். 1 ஆகஸ்ட்ங்கிறத இங்கேயே நம்ம ஷேர்ட்டா மாத்த போறேன். அதுக்கு பாருங்க அப்பஸ்ட்ரிபி, உங்க கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா அப்பஸ்ட்ரிபின்னு இருக்கும் பாருங்க. அதை பிரஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் இப்படி பிரஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வருங்க பிளஸ் ஐக்கானு. நார்மலா நம்ம இப்படி இழுப்போம்ல, இப்படி இழுத்தோம்னா ஆட்டோ ஃபில் நம்ம பாக்குறது வந்து ஃபிளாஷ் பில்லு இந்த இடத்துல வருது வருங்க. இதை பிரஸ் பண்ணீங்கன்னா இங்க வருங்க, கீழே வருங்க ஃபிளாஷ் பில்னு இருக்கு வருங்க. இதுதான். ஸோ இப்போ நம்ம இங்க வச்சிருக்கோம் பாருங்க டேட் சீக்வன்ஸா. உங்களுக்கு இந்த ஃபிளாஷ் பில் சீக்வன்ஸா உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு டேட்டோட ஃபார்மேட் மாற்ற முடிஞ்சா. ஸோ நீங்க இப்படி முதல்ல இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். உங்களோட டேட்டா டேப்ல போய் இங்க இருக்காருங்க, இதை பிரஸ் பண்ணாம பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். நீங்க இதை பிரஸ் பண்ணீங்கன்னா இங்கேயே ஃபிளாஷ் பில் இருக்காங்க. இதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட செல்லுக்கு பக்கத்துல எங்க நீங்க மாத்த நினைக்கிறோ பக்கத்துல உள்ள செல்ல ஃபர்ஸ்ட் இதை மட்டும் டைப் பண்ணிட்டு செகண்டோட செல்ல வச்சு கீபோர்ட்ல இருந்து Ctrl+E பிரஸ் பண்ணினாவே ஃபிளாஷ் பில் ஒர்க் ஆகும். இப்ப இதே ஃபார்மேட்டை இன்னும் வேற மாதிரியே எப்படி மாத்த நினைக்கிறீங்க, திரும்பவும் உங்க கீபோர்ட்ல இருந்து அப்பஸ்ட்ரிபி பிரஸ் பண்ணிட்டு 01 08 திரும்பவும் பாருங்க Ctrl+E. எவ்வளவு அழகா உங்களால உங்களோட டேட்டோட ஃபார்மேட்டை நமக்கு தெரியும் மாதிரி இந்த ஃபிளாஷ் பில்லோட வச்சு நம்ம மாத்திக்க முடியுது பாருங்க. இப்போ எனக்கு ஒரு 2024 மட்டும் தான் வேணும்னு வச்சுங்களேன். 2024 டைப் பண்ணிட்டு திரும்பவும் Ctrl+E பிரஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைச்சிடும். சேம் அதே மாதிரி தான். இப்போ நீங்க ஃபோன் நம்பர் வச்சிருக்கீங்க, நீங்க வந்து என்ன சொன்னா +91 ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இங்க ஆட் பண்ணல. ஒவ்வொன்னா போய் டைப் பண்ணி டயத்து வேஸ்ட் பண்ணாம சிம்பிளா இங்க அதே மாதிரியே அப்பஸ்ட்ரிபியை பிரஸ் பண்ணிட்டு +91 உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னு நினைச்சுன்னா ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு இப்ப அடுத்த காலத்துல இருந்து Ctrl+E பிரஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிருவாங்க. இதுதான் இந்த ஃபிளாஷ் பில்லோட. உதாரணத்துக்கு 3 நம்பரா பிரிக்கணும்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்க, இடைவெளி கொடுக்கணும்னுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 3 நம்பரா பிரிக்கணும் நினைச்சாலும் பண்ணிட்டு இப்பவும் பாருங்க Ctrl+E கொடுத்தீங்கன்னா எல்லா நம்பருமே அதே மாதிரியா பிரியும். இந்த +1ல பிராக்கெட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பாருங்க பிராக்கெட்டு கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டு Ctrl+E பிரஸ் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு பிராக்கெட்டோடவும் கிடைக்கும். ஸோ உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபிளாஷ் பில்ல மாத்திக்கலாம். உதாரணமா இப்போ டேபிள் 2 வச்சிருக்கேன் பாருங்க, நேம் ஃபுல் நேம்னு வச்சிருக்கேன். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு பிரிக்கணும், ஃபர்ஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு பிரிக்கணும். அதே இதை இமெயில் ஐடியாவும் ஈஸியா நம்ம கிரியேட் பண்ணலாம். உங்க இதுல நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்ய உங்களோட எம்ப்ளாயி டேட்டா இருக்கு, டக்குன்னு அதை ஒரு இமெயில் ஐடியா உங்க கம்பெனி பேர்ல இமெயில் ஐடியா கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க. இது எவ்வளவு எளிதா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃபிளாஷ் பில் மூலமா ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் நேமுக்கு இப்போ எனக்கு இது வந்து கேபிட்டல்ல, இது வந்து ப்ராப்பர் கேஸ்ல இருக்க அந்த கேபிட்டல்ல நினைச்சாலும் நான் வந்து கேபிட்டல்ல டைப் பண்ணிக்கிறேன். ஆமன் இளவரசன் டைப் பண்ணிட்டு இப்போ நான் இங்க Ctrl+E கொடுத்தேன்னா பாருங்க கேபிட்டல்லே வரும். அது திரும்ப நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். திரும்ப பாருங்க இதை நான் வந்து ஸ்மால் கேஸ்ல மாத்துறேன். இப்ப திரும்பவும் நான் Ctrl+E அமுக்குறேன். பாருங்க நம்ம எப்படி நம்ம வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த ஃபிளாஷ் பில் ஆகும். இப்ப நம்ம இதே தானே வந்து நம்ம ஒரு இமெயில் ஐடியா நினைக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்ப திரும்பவும் நம்ம ஆமன் _ இளவரசன் @gmail.com அப்படின்னு போட்டு Ctrl+E அமுக்குங்க. உங்களோட பேர் பாருங்க எல்லாமே உங்களுக்கு செகண்ட்ல உங்களுக்கு ஆயிடுச்சு வருங்க. அண்டர்லைன் எடுக்கிறேன்.
பாருங்க, தெளிவா தெரியுதுங்களா? ஸோ செகண்ட்ல நம்மளோட இமெயில் ஐடியும் கிரியேட் பண்ண முடியுது. இந்த இமெயில் ஐடியில் உள்ள பேரையும் கூட நீங்க திரும்பவும் பிரிக்க முடியும். பிரிக்கிறதுனாலும் பண்ண முடியும். உங்களோட நீ இமெயில் ஐடியா வச்சிருக்கீங்க, அந்த இமெயில் ஐடியில் அந்த பேரை மட்டும் தனியாக எடுக்கணும்னாலும் ரொம்ப ஈஸியா எடுக்க முடியும். ஆமாம், திரும்பவும் அதே மாதிரியா இளவரசன் டைப் பண்ணிட்டு திரும்பவும் உங்க ஃபிளாஷ் ஃபில் கண்ட்ரோல் இ பாருங்க. அது இனிஷியல்ஸ் இருக்கு பாருங்க, முதல் எழுத்து. இப்போ உங்களுக்கு அமன்ல ஏ, இளவரசன்ல இ, உங்களுக்கு அது மட்டும் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப சிம்பிளா திரும்பவும் கேப்ஸ் லாக் பண்ணிட்டு ஏஎம் ஏஇ அப்படின்னு டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் இ பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரியே பாருங்க, விமல் தக்ஷினா, அதுக்கு விடி குமார் மல்ஹோத்ரா கேஎம் அப்படின்னு வருதுங்களா? ஸோ இந்த ஃபிளாஷ் ஃபில் வந்து உங்களோட வேலைகளை வந்து ஸ்லோமாக்க ரொம்ப பயனுள்ளது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல்ல உங்களோட நண்பர்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.